கசையடி வாங்கினீரே, எனக்காக புல்குடி சூட்டினீரே, எனக்காக கசையடி வாங்கினீரே, எனக்காக புல்முடி சூட்டினீரே. சங்கீதம் 37 அதிகாரத்திலே 34 வசனம், நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். இன்றைய மன்னாவின் தலைப்பு, கர்த்தருக்கு காத்திருப்போர் அவர் வழிகளை கைக்கொண்டு நடப்பார்கள். கர்த்தருக்கு காத்திருப்போர் அவர் வழிகளை கைக்கொள்வார்கள். அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, அவருக்கென்று காத்திருக்கிற ஒரு அனுபவம் மிக இனிமையான ஒரு அனுபவமாயிருக்கிறது. ஆபிரகாம் ஆண்டவருக்காக பொறுமையோடு காத்திருந்தார். 75ஆம் வயதிலே ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி வாக்குத்தத்தம் கொடுத்த போதிலும் கூட அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற 25 ஆண்டுகள் அவன் பொறுமையாய் காத்திருக்க வேண்டியது அவசியமாயிருந்தது. காத்திருந்தான், விசுவாசத்தோடு காத்திருந்தான். கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்ததினாலே அவனுடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். தாவீது அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணின பிற்பாடு உடனே அவனுக்கு ராஜாங்கம் கொடுக்கப்படவில்லை, உடனே அவன் அரசனாக மாறிவிடவில்லை. அவன் அநேக நாட்கள் பொறுமையாய் காத்திருக்க வேண்டியவனாகிறது. யோசேப்பிற்கு ஆண்டவர் தரிசனம் காண்பித்தார். அந்த தரிசனம் உடனே நடந்து விடவில்லை. பல உத்தரவுகளை அனுபவித்தார், பல இக்கட்டுகள் வந்தது, பல வேதனைகள் வந்தது. ஆனாலும் கூட அவன் கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். காலம் வந்தது, வேளை வந்தது. சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டவரை ஆண்டவர் அங்கிருந்து சிங்காசனத்திற்கு நேராக அழைத்து சென்றார். சிறைச்சாலையில் இருந்து சிங்காசனத்திற்கு அவர் உயர்த்தப்பட்டார். அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, கர்த்தருக்கு காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய வழியை கைக்கொண்டு நடப்பார்கள். அவர்கள் உயர்த்தப்படுவார்கள், உன்னதமான அனுபவத்திற்கு நேராக காணப்படுவார்கள் என்கிறதிலே சந்தேகமில்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு காத்திருக்கிறவர்கள் உம்முடைய வழிகள் நடப்பார்கள். காத்திருக்கிறவர்கள் அவர்கள் உயர்த்தப்படுவார்கள். வார்த்தையின்படியாக உமக்கென்று பொறுமையாய் காத்திருக்கிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்படவும், நீர் எங்களுக்கு குறித்திருக்கிற வார்த்தைகளை நாங்கள் ஆண்டவரே காணும் வரைக்கும், நாங்கள் ஆண்டவரே அப்பா சோத்திரப்பா இந்த வாழ்க்கை நிறைவேறும் வரைக்கும் நாங்கள் தாவீதை போல பொறுமையாய் காத்திருக்க, கர்த்தருக்கென்று பொறுமையாய் காத்திருந்து அவர் என்னிடமாய் சாய்ந்தார். நிலையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து நடிகளை உறுதிப்படுத்தி கண்மலை மேல் நிறுத்தினார் என்று வார்த்தையின்படியாக ஆண்டவரே வழிகளை கைக்கொள்ளத்தக்கவர்களாக நாங்கள் ஆண்டவரே உமக்கென்று நாங்கள் காத்திருக்க, பொறுமையாய் காத்திருக்க உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.